நம்ம இப்போ வந்து இந்த விஷயம் என்ன அப்படின்னா அரபிக் குத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சவுதி அரேபியன் கண்ட்ரிஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விஷயங்களை பார்த்துருப்பீங்க. அங்கே வாழ்கிற மக்களுடைய வாழ்வியல் முறை, அந்த நாட்டோட அமைப்பு, வெளிவராத பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த தயாரிப்பாளர் திரு கசாலி அவர்கள். அவர் ஏற்கனவே துபாயில் ஒரு பிஸ்னஸ் மேனு, கிட்டத்தட்ட ஒரு 15-18 வருடங்கள் வந்து அரேபிய பகுதியில் பல்வேறு நாடுகளில் தொழில் செய்திருக்கிறார். பல்வேறு நாடுகளில் அங்கே தான் வாழ்ந்திருக்கிறார் கிட்டத்தட்ட. ஸோ அவர் வந்து அப்சர்வ் பண்ண விஷயங்கள், அங்கே நடக்கக்கூடிய பல்வேறு நன்மை தீமைகள், அங்கே எப்படி இருக்கும், அரபி மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களோட கேரக்டர்ஸ் என்ன, நம்ம மக்கள் எப்படி இருப்பாங்க, இவர்கள் அனுபவக்கூடிய துன்பம் என்ன, நம்ம மக்கள்லே லேபர் எப்படி இருப்பாங்க, ஸ்டாஃபாக போகிறவங்க எப்படி இருப்பாங்க, பணக்காரர்கள் எப்படி இருப்பாங்க, இப்படின்றத பற்றி தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த பகுதியில் வந்து துபாயை பற்றி விரிவாக பேசலான் இருக்கோம். வணக்கம் திரு கசாலி அவர்கள். வணக்கம். நம்ம இந்த சீரீஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கு, மக்கள் ரொம்ப ரசித்து பார்த்துட்ருக்காங்க. நிறைய நம்ம வெளிவராத பல தகவல்களை நம்ம வெளியில் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த காலகட்டங்களில் டிவியில் பார்க்காதது, யூடியூப்பில் பார்க்காதது, கிடைக்காததெல்லாம் வந்து உள்ள தகவல்கள்லாம் நம்ம பரிமாறிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா காரணம், நீங்கள் அங்கே இருந்து அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. 15-17 வருஷம் அங்கே இருந்திருக்கீங்க. இந்த மக்களுடைய வாழ்வியல் முறையை பார்த்துருக்கீங்க. நேரடி அனுபவம் தான் எல்லாத்தையும் தாண்டிய ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கும். பல்வேறு தகவல்களை எடுத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இப்போ இந்த இதில் வந்து துபாய் எப்படி, இப்போ துபாயில் என்ன இருக்குது, துபாயில் தான் எண்ணெய் கிணறுகள் இருக்குது. அரேபியாவில் நிறைய எண்ணெய் கிணறுகள் இருக்குது. இப்போ சவுதி அரேபியா பொறுத்தளவு எண்ணெயை வைத்து தான் அவருடைய வளம்னு சொல்கிறாங்க. இப்போ துபாயில் எவ்வளோ எண்ணெய் கிணறு இருக்குது, என்ன இருக்குது, அங்கே வருமானம் என்ன? இந்த ஜியாகிரபிக்கை வந்து கொஞ்சம் சொல்லிட்டோம்னா, விளக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அரபு நாட்டில் வந்து மிகப்பெரிய நாடு வந்து சவுதி அரேபியா. அங்கே வந்து எண்ணெய் வளம் அதிகம். அதை விட்டாச்சுன்னா அடுத்த அளவு எண்ணெய் வளம் வந்து ஜிசிசி கண்ட்ரின்னு ஒரு 7 கண்ட்ரி இருக்குது. குவைத்து, சவுதி அரேபியா, யுஏஇ, ஒமானு, கத்தார், இந்த மாதிரி வந்து 7 கண்ட்ரி ஜிசிசி. அது இல்லாமல் ஈராக், ஈரான் இருக்குது. அங்கேயும் வந்து எண்ணெய் வளம் இருக்குது. அந்த ஏரியா ரீஜன் மொத்தமே எண்ணெய் வளம் இருக்குது. இந்த துபாய்ங்கிறது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு நாடுகளில் 7 நாடு இருக்குது அங்கே. அதில் வந்து அந்த 7 நாடுகளில் பெரிய மாநிலம் அப்படி வச்சுக்கோமே எமிரேட்ஸ். எது அப்படின்னா அபுதாபி. அபுதாபியில் எண்ணெய் வளம் இருக்குது. துபாயில் வந்து சுத்தமாக எண்ணெயும் கிடையாது, கேஸும் கிடையாது. என்ன சொல்கிறீங்க? துபாயில் எண்ணெய் இல்லையா? துபாய் ஷேக்கு என்ன இருக்குது? அது துபாய் ஷேக்கு உண்டு, அவர் எண்ணெய் இல்லாத ஷேக்கு. அபுதாபி ஷேக் வந்து எண்ணெய் உள்ள ஷேக்கு. துபாயில் வந்து சுத்தமாக கிடையாது, எண்ணெயும் கிடையாது, கேஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பாலைவனம், விளைச்சலும் கிடையாது. அவர் எப்படி துபாய் வந்து பணக்கார நாடா? உண்மை பணக்கார நாடு தான், பணக்கார நாடு தான். எப்படி இப்படி ஒரு நிலைக்கு வந்தது? என்னென்னா, அந்த அந்த ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடியே 4Cன்னு சொல்லுவாங்க இல்லையா, எதிர்காலத்தை கணிச்சு இப்படி வரணும்னு சொல்லி முயற்சி பண்ண அந்த துபாய் ஷேக் மன்னர் அவர். இப்போ இந்த துபாயை வளர்த்து எடுத்தது அந்த மன்னர் தான் சொல்கிறீங்க? ஆட்சியாளர், ரூலர். அது வந்து அங்கே வந்து மன்னரும்பாங்க, இங்கே வந்து ஷேக் ஃபேமிலி. ஷேக் ஃபேமிலி தான் ரூலர் ஃபேமிலி. ஓகே. அப்போவே என்ன நினச்சார், நம்ம மண்ணில் வந்து வெறும் மணல், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல வந்து நம்ம சர்வைவல் ஆகணும் அப்படின்னா ஒன்று டூரிசம் கொண்டு வரணும். டூரிசத்தை எப்படி கொண்டு வர முடியும்? வெறும் பாலைவனத்தை பார்க்குறதுக்கு எப்படி வருவாங்க? அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதுபோக சர்வீஸ் இருக்குல்ல, சேவை, யாருக்கு என்ன தேவையோ அந்த சேவையை நம்ம வந்து செய்ய ஆரம்பித்தோம்னா பக்கத்து நாடு, வெளிநாடு, இப்போ இந்தியாவிலேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, ஆப்பிரிக்கன்லேருந்து, ஈரான்லேருந்து, யூரோப்லேருந்து எல்லோரும் இங்கே வர்றதுக்கு நம்ம அவ்வளோ வழிவகைகள் வைக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ கடன் வாங்கி இது வாங்கி அந்த நாட்டை வந்து துபாய்ங்கிற ஒரு மாநிலம் வச்சுக்கோமே, அதை வந்து வளர்க்குறதுக்கு அவர் ஆரம்பித்தது. அப்போ என்ன சொன்னார், இந்த வியாபாரம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது வந்து இஸ்லாமிக் கண்ட்ரி. ஆனால் நீங்கள் முழுமையான இஸ்லாமிக் கண்ட்ரியானா பேருக்கு இஸ்லாமிக் கண்ட்ரி. ஆனால் அங்கே வந்து இது பெண்கள் உண்டு, மது உண்டு, கேளிக்கைகள் அத்தனையும் உண்டு. ஆமாம். ஆனால் அதையும் தாண்டி வந்து எல்லா இடத்துலையும் பள்ளிவாசல் உண்டு. அவர் என்ன சொல்லுவார், அங்கே இருக்கிற ஆட்சியாளர் வந்து உனக்கு வந்து அல்லாவை ப்ரே பண்ணுறதா இருந்தால் பள்ளிவாசல் இருக்குது, இந்துக்களாக இருக்கீங்களா 3 கோயில் இருக்குது அங்கே போங்க, கிறிஸ்டின் இருக்கீங்களா அங்கே சர்ச் இருக்குது, எல்லாமே அங்கே இருக்குது. சர்ச்சு, கோவில் எல்லாம் இருக்குது. கோயில் இருக்குது, சர்ச் இருக்குது. என்ன கோயிலில் வந்து உள்ளேயே எல்லா இதையும் பார்த்துக்குங்க, வெளியில் வந்து யாருக்கும் தொந்தரவு பண்ணாதீங்க. அதே மாதிரி பள்ளிவாசல்னால் அந்த அசான்னு சொல்லி பாங்கு சத்தம் இருக்கு இல்லையா, அந்த சத்தத்தை தவிர அதுக்கப்புறம் வந்து சத்தம் வெளியே வரக்கூடாது. வெளி மக்களுக்கு யாராலையும் எந்த மதத்தாலையும் தொந்தரவு வரக்கூடாது.
ஓகே, உன் மதம் நீ பார்த்துக்கோ, உன் மதம் இங்கே பார்த்துக்கோ. இது வந்து இஸ்லாமிக் கண்ட்ரி. ஆனால் வெளியிலேருந்து யாராவது வந்து டூரிஸ்ட்டாக வந்தாலோ அல்லது நிறைய பணம் கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு கொண்டு வந்தாலோ அவங்களுக்கு வந்து அவ்வளோ சௌகரியங்கள் பண்ணித்தரணும். ஓகே, அதே மாதிரி அங்கே துபாயில் வந்து அந்த சட்டத்திட்டங்களில் என்ன பண்ணாங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து துபாய் மாதிரி வேறு எந்த கண்ட்ரிலையும் இல்லை. ஆமாம், பெண்கள் அங்கே வந்து எப்படின்னா கள்ளக்காதல் இருக்குது, ப்ராஸ்டியூஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ரேப் இல்லை. இப்போ என்ன தான் இருந்தாலுமே ஒரு வேறு ஏதாவது ஒரு அழகான பொண்ணை பார்த்துட்டாங்க பக்கத்தில், அவங்க போய் வந்து தூக்கிட்டு போகிறோம் அப்படின்ற பேச்சு அங்கே இல்லை. அப்படி தூக்கிட்டு போன லோக்கல் அரப்ஸ் ரொம்ப பெரிய ஆட்களை கூட வந்து தண்டனை கொடுத்ததா கேள்வி. ஸோ என்னென்னா, ஒன்றுமே ஒரு கேஸு, பெட்ரோலியம், ஆயில் எதுவுமே இல்லாத ஒரு இடத்த வந்து சர்வீஸ் மூலமாக, சர்வீஸ்னு என்ன, இங்கே வந்து பொருட்கள் வந்து சேரணும் அப்படின்னா ஒன்று போர்ட்டு, இன்னொன்று ஏர்போர்ட்டு, அதுக்கப்புறம் உள்ள ஆஃபீஸுகளில் வந்து வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கான பாதுகாப்பு, இது அத்தனையும் கொடுத்தாங்க. நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து போர்ட்டில் வந்து மதர் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்தியா இவ்வளோ பெரிய கண்ட்ரி, இந்தியாவில் வந்து நீங்கள் விசாகப்பட்டினமாக இருக்கட்டும், தூத்துக்குடியாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், மதர் போர்ட்டு கிடையாது. ஸ்ரீலங்காவில் மதர் போர்ட்டு உண்டு. என்ன அர்த்தம்? மதர் போர்ட்னா பெரிய கப்பல் இருக்கு இல்லையா, பெரிய கப்பல் வந்து போர்ட்டை ஒட்டி வந்து திங்ஸ் வந்து இறக்கிறதுக்கு மிகப்பெரிய கப்பல். அந்த கப்பல் வந்து நம்ம கடற்கரை ஓரத்துக்கு, போர்ட்டில் வந்து ஹார்பர் ஓரத்துக்கு வர முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நிற்கும். இங்கேருந்து அதுக்கு சின்ன கப்பல் போய் அங்கேருந்து எடுத்து கொண்டு வரும். ஆனால் ஸ்ரீலங்காவில் வந்து மதர் போர்ட் இருக்குது. அவங்களுடைய மெயின் என்ன, டூரிசம் கண்ட்ரியே என்ன செய்வாங்கன்னா, போர்ட்டை வந்து பெரிய கப்பல் பக்கத்தில் வர்ற வரைக்கும் ஆழப்படுத்தி ரெடி பண்ணுவாங்க. அதை துபாயில் பண்ணாங்க. அதே மாதிரி ஏர்போர்ட்டு அவ்வளோ பிரமாதமான ஏர்போர்ட்டு. ஸோ அப்புறம் வந்து வெளியில் இன்வெஸ்ட் பண்ண வர்றாங்கன்னா அவங்களுக்கான பாதுகாப்பு அத்தனையும் கொடுத்தாங்க. நிறைய வந்து குமிஞ்சாங்க. பணம் வந்தால் தான் எல்லாத்தையும் வாங்கிடலாமே. நிச்சயமாக. இப்போ துபாய் வந்து டெவலப் ஆகி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இது டூரிசம் பிளேஸ் ஆகிருக்கு. மட்டும் இல்லாமல் இப்போ அங்கே வந்து இந்த மணி லாண்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த வங்கிகள் இருக்குல்ல, ஸ்விஸ் வங்கியே உடைத்து வேறு வளரும் நாடுகள், வளர்ந்த நாடுகளில் உள்ள பணத்தை கூட அக்கௌண்ட்டில் கொண்டு வந்து அங்கே வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கிறது தான் அதோட டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு காரணம். அது இல்லை, அது வந்து கரெக்டுன்னு தோணலை எனக்கு. இல்லை, கரெக்டுன்னு தோணலைன்னா, இப்போ நீங்கள் ஐசிசி வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோடைய ஆஃபீஸே வந்து லண்டனில் இல்லை, துபாயில் இருக்குது. ஆனால் அப்போ இவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை ஏன் துபாயில் கிரிக்கெட்டே கிடையாது? ஸ்டேடியம் இருக்கு, ஆமாம், விருப்பம். அங்கே போய் இதை வைக்க காரணம் என்ன? அது என்ன முக்கியம் என்னென்னா, அங்கே வைக்கும்போது இந்தியாவிலையும் ஈஸி, பாகிஸ்தானும் பக்கம், எல்லாத்துக்கும் பக்கம், யூகேலேருந்தும் வரக்கூடிய பக்கம், ப்ளஸ் வந்து இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் இருக்குல்ல, சலுகை வந்து மணி லாண்ட்ரிங் வந்து பெருசாக பண்ணி ஒரு கண்ட்ரி பெருசாக வளர முடியாது. அவங்க கொடுக்குற சர்வீஸ், அதுக்கப்புறம் லாயல்ட்டி, இங்கே போனால் இங்கே பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்குன்ற லாயல்ட்டி, அந்த ஒரு விஷயத்தினால தான் அந்த கண்ட்ரி அவ்வளோ பெருசாக வளர்ந்தது. அது போக டாலஸ்ட் டவர், லாங்கஸ்ட்டு ஷாப்பிங் மால், எல்லாமே புதுசாக உலகத்தில். இப்போ நல்ல 50 டிகிரி வெயில், 110 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் அந்த வெயிலில் வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் அங்கே உண்டு. அப்போ அந்த அளவுக்கு அவங்க வந்து ரெடி பண்ணுறாங்க. மக்களை வந்து மகிழ்விக்கிறதுக்கு அவ்வளோ வேலையும் பார்க்குறாங்க. ஆமாம். அப்புறம் இன்னும் அதான் சொன்ன, பணம் போடுறவங்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு தர்றாங்க. ஆனால் அங்கே உள்ள லேபர் நிலைமை ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நடிகர் நம்ம இந்தியாவில் உள்ள ஷாருக் கான், சல்மான் கான் முதற்கொண்டு இங்கே உள்ள நம்ம லோக்கல் நடிகைகள் நயன்தாரா வரைக்கும்னு வச்சுங்களேன், பல நடிகைகளுக்கெல்லாம் இந்த கோல்டன் விசான்னு ஒன்று கொடுத்துறான். யார்கிட்ட காசு இருக்குது, அது மோகன்லால் உள்ளிட்ட பலர் கொடுத்துருக்கான். காசு இருக்கிறவனை வேறு மாதிரி டீல் பண்ணுறதும், ஏழைகளை இப்போ உலகம் பூரா அப்படி தான் வச்சுங்களேன். இப்போ அங்கே வந்து எப்படி நிறைய அங்கே இப்போ வேலைக்கு போகிறவங்க வந்து நிறைய கொடுமைகளை அனுபவிக்கிறாங்கன்றாங்க. இன்னொரு பக்கம் கொடுமைங்கிறது யாரும் வந்து கொடுமைப்படுத்துறதெல்லாம் இல்லை, வேலை பார்க்க சொல்லுவாங்க. லேபராக போனால் லேபர் வேலை பார்க்க சொல்லுவாங்க. அந்த லேபர் வேலை பார்க்க முடியாது, சோம்பேத்தனமாக உட்காரன்னா அங்கே இடம் இல்லை. அதுதான் இவ்வளோ. அதாவது அதில் ஒரு பெரிய மைனஸ் அரேபியன் கண்ட்ரீஸில் என்னென்னா, இந்த வெயில்
ஆமாம். ஹாட் ஆமாம். இப்போ ஹாட் கிளைமேட்டு இந்த அட்மாஸ்ஃபியர் இருக்கு இல்லையா, இப்போ இதை குறைச்சி இந்த தொழிலாளர்களை சேஃப்டியாக வச்சுருக்காங்க. நம்ம இங்கே கூட சென்னையில் கூட கொடுமை இருக்குது, ஆஸ்பெஸ்டாஸ் சீட்டை போட்டு நார்த் இந்தியன்லாம் படுக்க வச்சு கொடுமைப்படுத்துகிறாங்க வெயிலில். அந்த ஸ்பீடு ஹவுஸ்னு சொல்லி அங்கே வச்சு அங்கே ஏசியெல்லாம் போட்டு கொடுத்து அந்த தூங்குறதுக்கு ஒரு சௌகரியம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு பங்களா மாதிரி கட்டி தங்க வைக்கலை. அது வேலை பார்க்குறவங்களுக்கு பங்களா தரவே மாட்டேன் இல்லைங்க. இப்போ வந்து எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கடந்த ஒரு 20 வருஷமாக எப்படின்னா நல்ல கட்டடமாக கட்டி அங்கே தங்க வைக்க சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டு. ஏன்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்கல்ல, இங்கே கொடுமைப்படுத்துறான்னு ஏதாவது தெரிஞ்சதுன்னா பார்ப்பாங்கல்ல, பார்த்தோன்னா அதெல்லாம் நாங்கள் பண்ணலைன்னு உடனே கட்டடம் கட்டி கொடுக்குறாங்க. கட்டடம் கட்டினாலும் நம்ம லேபர் தங்குறது எப்படி இருப்பாங்க, அந்த அட்மாஸ்பியர் அது அப்படித்தான் இருக்கும், ஹைஜீனிக்கல் அப்படித்தான். வெளியூர் நார்த் இந்தியன் லேபர்ஸ் எப்படி நடத்துகிறோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து இன்னும் கொடுமையாக நடத்துகிறோம். நிச்சயமாக அதற்கு ஒரு வரைமுறையே இல்லாமல் போயிடுச்சு. அங்கே வந்து வரைமுறை உண்டு. அங்கே வந்து எப்படின்னா ஒரு முறை நான் அங்கே இருக்கும்போதே என்ன நடந்ததுன்னா, இந்த ஓப்பன் ட்ரக் இருக்கு இல்லையா, லாரி மாதிரி, அதில் வந்து லேபர் ஏற்றிட்டு போகும்போது ஒரு கர்ஹூதுன்னு ஒரு பிரிட்ஜ் ஒன்று, அந்த பிரிட்ஜில் வரும்போது இதை வேகமாக போகிறதுல ஒரு முட்டம் போகிறத பிரேக் அடிச்சுன்னா ஒரு 10-15 பேர் கீழே விழுந்துட்டாங்க. அந்த டைமில் வந்து அங்கே ஒரு ஆஃபீஸர் ஆட்கள் ஏதோ பார்த்தாங்க, கீழே விழுந்தோன்னே அடுத்து மறுநாளில் இருந்து ஒரே நாள் தான், மறுநாளில் இருந்து யாரும் வந்து லாரியில் ஓப்பன் ட்ரக்கில் ஏற்றிட்டு போகக்கூடாது, எல்லாமே பஸ்ஸு தான் ஏற்றிட்டு போகணும் அப்படின்னு ஒரே நாளில் அவ்வளோ கம்பெனி பஸ்ஸு வாங்கினாங்க லேபருக்கு. ஸோ லேபருக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னா அதெல்லாம் கொடுக்கணும். அதே மாதிரி லேபர் வந்து வேலை பார்க்கணுன்னா வேலை பார்க்கணும். எனக்கு ஆமாம், இதெல்லாம் நான் சௌரியம் வந்து நான் அனுபவிப்பேன், ஆனால் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ லேபருக்கு இது வந்து கொடுமைன்னா கொடுமை. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா அந்த வெயிலில் வேலை பார்க்குறது, அங்கே போய் நிற்கிறது கொடுமை. அதை தாண்டி குடும்பத்தை பார்க்க முடியாமல், வருஷக்கணக்காக பார்க்க முடியாமல் ஏக்கம் இருக்கு இல்லையா, அது இன்னும் ஒரு பெரிய கொடுமை. அதே நேரத்தில் சில லேபர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா வாங்குகிற காசு எக்ஸ்ட்ரா காசெல்லாம் எடுத்து அங்கே வந்து நைட் கிளப் உண்டு, நைட் கிளப்புக்கு போய் இருக்கிற காசை பூரா அழிச்சிட்டு அங்கேயே கிடக்கிற ஆளுக்கு நிறையா உண்டு. நானும் பார்த்து பேசியிருக்கேன். என்னென்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி போய் சம்பளம் வாங்கணுன்னா ஒரு காசை வந்து நைட் கிளப்பில் போய் குடித்து அங்கே ஆட்களை பார்த்து லைஃப் இல்லை. அங்கே துபாயில் வந்து நீங்கள் வந்து ஆல்கஹால்லாம் இருக்குது இல்லையா, ஆல்கஹால் நிறைய இருக்குது. அங்கே போய் அது எப்படின்னா பெர்மிட் உண்டு. பெர்மிட் வந்து முஸ்லீம் கிடையாது அங்கே. முஸ்லீம் குடிக்கக்கூடாது, முஸ்லீம் வந்து பெர்மிட் கிடையாது. போய் வீட்டில் வாங்கி போய் குடிக்கிறதுக்கு பெர்மிட் கிடையாது. நான் முஸ்லீம்ஸ்க்கு வந்து பெர்மிட் உண்டு. ஓகே. அதே மாதிரி அங்கே வந்து பார் உண்டு. பாரில் வந்து யார் வேணாலும் போய் குடிக்கலாம், ஆனால் குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. ஆமாம், அது நம்ம ஊரில் இல்லை, நம்ம ஊரில், பட் அந்த ஊரில் கடுமையான தண்டனை, வண்டி ஓட்டக்கூடாது. அதே நேரத்தில் இப்போது ஒரு முஸ்லீம் ஒரு ஹிந்து 2 பேரும் குடிச்சிட்டு வந்து ரோட்டில் வந்து ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா ஹிந்துவுக்கு வந்து தண்டனை குறைவு, முஸ்லீமுக்கு தண்டனை அதிகம். வித்தியாசமாக இருக்கு. ஏன்னா முஸ்லீம் வந்து குடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குல்ல, நீ ஏன் குடிச்ச அப்படின்னு தண்டனை அதிகம். ஹிந்து அப்படிங்கிறது வந்து இங்கே சிட்டிசன் கிடையாது. ஓகே, நீயும் சிட்டிசன் கிடையாது, ஆனால் நீ முஸ்லீம் குடிக்கூடாதுல, ஏன் குடிச்ச, உனக்கு தண்டனை அதிகம். அவங்க ஹிந்து, அவங்க இதில் குடிக்கலாம், அதனால் குடித்தாங்க, அதனால் தண்டனை குறைவு. இது ஒரு வினோதமாக இருக்கு, இது நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. பரவாயில்ல, நீங்கள் அந்த 5 எபிசோட்லேயும் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. துபாயை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து இந்த எபிசோடில் துபாயை பற்றி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், அந்த லேபரை பற்றி இதை பற்றி பேசினோம். இப்போ அங்கே மலையாளிகளோட டாமினேஷன் எப்படி இருக்குது, தமிழர்களோட நிலை என்ன, இவர்கள் என்ன தொழில் பண்ணுவாங்க, அவர்கள் என்ன தொழில் பண்ணுவாங்க. கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க பூராமே துபாய் தான் அவங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது. அதில் என்ன நடக்குது, தங்கம் எப்படி அங்கேருந்து இங்கே கொண்டு வரப்படுது, எப்படி தங்கம் அங்கே வருது, ஏன்னா அது வெறும் மண் உள்ள ஊர், அதில் எப்படி தங்கம் டிரான்சாக்ட் ஆகுது, என்ன ஆகுது அப்படின்றத பற்றி இன்னும் பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம வந்து விரிவாக விவாதிக்கலாம். இதுவரை வந்து இந்த அரபி குத்து, இந்த அரபி சீரீஸில் வந்து நிறையா விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறையா தோண்ட நிறையா விஷயங்கள் இருக்குது. அதாவது அரபு நாடுகளில் வந்து தோண்டினா எண்ணெய் வரும்னுவாங்க, க்ரூட் ஆயில் வரும்னுவாங்க. நம்ம வந்து கசாலி அவர்களோட தோண்ட க்ரூட் ஆயிலை விட ஜாஸ்தியான செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் தொடர்ந்து இந்த இதில் வந்து இந்த சீரீஸில் வந்து இன்னும் பல எபிசோடுகள் வர காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.